ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவரோட எபிசோட் இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதிரை இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஓட்டு சுத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பிளான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எல்லோ கார்டோ ரெட் கார்டோ சம்திங் கொடுக்குற மாதிரி தான் ஒரு பிளான் இருந்ததாகவும், பட் அதை வந்துட்டு கொடுக்காம லாஸ்ட் மினிட்ல மறுத்ததாகன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் போது உண்மையாக போயான்றது தெரியாது. இந்த மாதிரி போயிட்டுருக்கு, சரிங்களா? ஆனால் கடைசியில் வந்துட்டு அவங்க இந்த ஓட்டு இல்லாத காரணத்தினால நம்ம விஜய் சேதுபதி அந்த கார்டை காமிச்சு அமிச்சிட்டார், சரிங்களா? ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸுமே வந்து சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் போக வேண்டிய ஆளே கிடையாதுன்னு. இதைத்தான் நான் முதலேருந்தே சொன்னேன். ஃபஸ்ட்டு வாரம் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்தவங்க ஒரு வாரம் கேப் ஆச்சு. 3வது வாரத்தில் லாஸ்ட் பாட்டம் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் எந்த சீசன்லையும் நடந்ததில்லை. அதாவது ஃபஸ்ட்டு வாரம் டாப்பில் இருந்தவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்துடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வாரம் டாப்பில் இருந்தவங்க 3வது வாரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னா இது முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்கள் தான். அதுக்கு இது வந்து இப்படி ஆகிப்போச்சு, சரிங்களா? அதுக்கு காரணமாக இந்த எஃப்ஜே கூட அவங்க சேர்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பெரிய ஒரு மைனஸ் பண்ணிட்டா போயிடுச்சு, ரைட்? இந்த மாதிரி பிக் பாஸ் சொல்லி அதுக்கப்புறமா அந்த பேண்டில் விட்டுட்டு வந்தாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மேடையில் இருக்கும்போது விஜய் சேதுபதி அந்த பயணவரி உங்களுக்காக சொன்னாங்க. பயணவரியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க உள்ளே வந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்க என்ஜாய் பண்ண விஷயங்கள், அவங்களுக்கும் எஃப்ஜிக்கும் இருக்கிற காதலை அப்படியே ஒரு மாதிரி காமிச்ச விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பக்காவாக காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்க எதனால் வெளியே போனாங்கன்றதையும் ஹிண்ட்டு கொடுத்த மாதிரி அவங்க அந்த காலை நீட்டின விஷயங்கள், விஜய் பார்வதி கிட்ட பண்ண விஷயங்கள், இதையும் அதுக்கப்புறம் எஃப்ஜே கூட இருந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து காமிச்சாங்க. ஸோ இதுக்கு முழுக்க காரணம் மக்கள் கிடையாது, முழுக்க காரணம் அவங்க தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி நீங்கள் எதனால் போனீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், என்னை விட டிசர்விங்காக இல்லாத ஆட்கள் உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் வெளியே வந்துட்டு எனக்கு வந்து டாஸ்க் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வெளியே வந்ததுக்கு காரணம் என்னை புரிஞ்சுக்காத இந்த மக்கள் தான்ற மாதிரி ஷார்ட்டாக முடித்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக என்ன வந்ததுன்னா, எனக்கு வந்துட்டு அதாவது என்னை பிடிக்காமல் என்னுடைய கேமுக்கு வந்து கவனிக்காமல் வந்துட்டு இந்த மக்களால் தான் நான் வந்து வெளியே போயிட்டேன், தற்கூரின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்ட மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கசிஞ்சுது. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து காமிச்சிருக்காங்க, ரைட்? எது எப்படியோ அவங்களோட மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஆனால் ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் இந்த பிக் பாஸ் 9 விட்டு போனது எனக்குமே ரொம்ப வருத்தம். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்கள்.